அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி மேட்டிங். இதுக்கு சேம் பீஸ் தான் எடுப்போம். 5948 இருக்க ரெக்டாங்கிள் பீஸ் தான் எடுப்போம். ஸோ இதுக்கு சேம் டைமென்ஷன் தான். நீங்கள் டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அதுக்கு இதுக்கும். இந்த சி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டியும் ஜியும் ஒரே இருக்குது. இது 29, இது 29. ஸோ இப்போ டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரும் அப்படின்னா 58 ஆயிரும். இந்த ஐ பார்த்தீங்க அப்படின்னா 48 mm இருக்கும். சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எண்டிலிருந்து ஒரு எண்ட்லேருந்து எடுத்து 29க்கு ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வி டெப்த்து கீழே எவ்வளோ, இந்த ஹெச் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் எவ்வளோ அப்படின்னா 14 mm. ஸோ இந்த இங்கிருந்து இதுவும் 14 mm, இங்கிருந்து இதுவும் 14 mm. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இங்கிருந்து 14 mm மேலே ஒரு லைன் போடுறோம், இங்கே 14 mm லைன் போடுறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 48க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம். சென்டர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குங்க, 24 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 லைன்லையுமே நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஎஃப் டைமென்ஷன் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து 12 mm, இங்கேருந்து 12, இங்கேருந்து 12, இதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 12. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து 12 மார்க் பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேருந்து 12. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 12 இதே இதில் 2 லைன்லேயும் மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைன் வரையணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க, இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க. இது வந்து பி பார்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். சரிங்களா? இது வந்து ஏ பார்ட். இப்போ ரிமூவ் பண்ண வேண்டியது எது அப்படின்னா இங்கே இதை ரிமூவ் பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணணும். ஏ பார்ட்டில் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய இந்த 2 போர்ஷன், பி பார்ட்டில் ரிமூவ் பண்ண வேண்டிய இந்த போர்ஷன். ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ரிமூவ் செக்ஷன் பண்ண லைன்லாம் போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும், ரெண்டும் மேட் ஆயிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாட்டெல்லாம் ரிமூவ், இங்கிருந்த பாட்டு 2 ரிமூவ் பண்ணிட்டு இதில் ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆயிரும், இப்போ மேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா வி ஜாயின். இதுக்கும் சேம் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ட்ரையாங்கிள் ஃபைல், இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபைல் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஷேப் தான் இருக்குது. என்ன ஸ்கொயர் ஃபைலோ ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கும். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இதே மாதிரி டயக்ராம் இதில் வரையணும். ஸோ இங்கே 14 mm எடுத்துக்குவீங்க, 14 mm எடுத்துட்டு இங்கே ஒரு வி ஷேப் வரும். சரிங்களா? இது மாதிரி உள்ள ஒரு வி ஷேப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு வி ஷேப் வரும். ஸோ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக டைமென்ஷன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சரிங்களா? எப்படி திருப்பி மேட்ச் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஒர்க் பீஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மேட்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல். சரிங்களா? இதுதான் வந்து வி மேட்டிங். இதே மாதிரி சேம் தான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா கட் பண்ணுறதுலையும் ஃபைல் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த 2 வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணிட்டேன். இன்னொரு பீஸில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ கட் பண்ண பீஸில் நான் என்ன ஃபினிஷிங் பண்ணுறேன். ஏன்னா கட் பண்ணப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ஸா ஃப்ளேமில் கட் பண்ணுறதுனால ஆக்ஸா பிளேடில் இது மாதிரி அன்ஈவனாக இருக்கும். சரிங்களா? அன்ஈவனாக இருக்கும். சரிங்களா? பீஸஸ் வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இது மாதிரி என்ன ஆகாதுன்னா இது மாதிரி என்ன ஆகாது, ஃப்ளாட்டாக இருக்காது. சரிங்களா? ஃப்ளாட்டாக இல்லாமல் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது இல்லாமல் இருக்கும், மெஷின் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன எதுக்காக அப்படி இப்படி ஒரே மாதிரி மெஷின் ஆகி இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேட் ஆகும். இது மாதிரி இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண பீஸு ஆக்ஸா ஃப்ரேமில் கட் பண்ணதான். பட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஈவனாக இருக்காது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஈவனாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன், பட் என்ன இருக்காது அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் ட்ரையாங்கிள் ஃபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் கட் பண்ண கட்டிங்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஸா ஃப்ரேமில் கட் பண்ணதுனால அது ப்ரொஜெக்ஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த சர்ஃபேஸில். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இதுவே இந்த பீஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஆங்கிளாக வச்சு பண்ணக்கூடாது. இப்போ இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 45 டிகிரியில் இந்த பீஸை வச்சிங்கன்னா இது என்ன ஆயிரும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து மாற்றி தேய்ச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் என்ன ஆயிரும்னா ஒரு சைடு இப்படியோ போயிடும். இப்போ அன்ஈவன் ஃபினிஷ் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கிள் சர்ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பீஸை 45 டிகிரி இப்படி சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக இருக்கும்.
பார்த்துட்டோன்னா நான் இந்த இதில் என்ன பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா சர்ஃபேஸ்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் ஃபினிஷ் பண்ணணும். இதில் எந்த இதுவுமே போகாது, ரெக்டாங்குலர் ஃபைல் தான் போகும். ஸோ அப்போ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரீட்ரையாங்கிளுக்கு நீங்கள் கடைசியில் ஃபினிஷிங் வேணாலும் செக் பண்ணலாம். எப்படின்னா இப்படி மாட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபினிஷிங் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா இது மாதிரி கூட இந்த ட்ரையாங்குலர் ஃபைல் வச்சு பண்ணலாம். மற்ற எந்த ஃபைலும் என்ன ஆகாது அப்படின்னா இதுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டே என்ன பண்ணுறீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ மேட் ஆகலாம், சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா மேட் ஆகும். பட் அவன் கேட்குற டைமென்ஷன் கொடுத்துருக்க டைமென்ஷனுக்கு என்ன ஆகாதுன்னா இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும். அவங்க கேட்குற டைமென்ஷன்லையும் இருக்கணும், அண்டர் சைஸோ ஓவர் சைஸோ ஆகக்கூடாது. ஓவர் சைஸ் இருந்துன்னா ரெடி பண்ணிக்கலாம், அண்டர் சைஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க கேட்குற சைஸ்லேயும் ஆகணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேட்டும் ஆகணும். சரிங்களா? ஸோ இதாக வந்து ஃபிட்டிங்கில் வி ஜாயிண்ட்.